ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் பல யுத்த போர்களுக்கு பிறகு முதல் முறையாக ஆசிய கப் கிரிக்கெட் விளையாட்டிற்கு நேற்று நடந்த மேட்சை சந்தித்தது. இந்த மேட்சுக்கு அப்பாற்பட்டு இந்தியா பாகிஸ்தானின் விளையாடக்கூடாது என்பதற்கான பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு ஆசிய கப் மேட்ச் துபாயில் நடந்து கொண்டே வருகிறது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முதல் மேட்சை இந்தியா வெற்றி பெற்று அபாரமான ரன் ரேட்டில் முதலிடத்தில் இருந்தாலும் நேற்று சந்திச்ச பாகிஸ்தானு தான் நமக்கு நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இப்போது போர் நடத்தினார்கள், மக்களை கொண்டார்கள், அங்கே காஷ்மீரில் சென்ற மக்களை கொன்று குவித்தார்கள். ஏற்பட்ட பல விஷயங்களை நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்ததனால நிச்சயம் பாகிஸ்தானிடம் நமக்கு போகக்கூடாது என்பதற்கான ஒரு எண்ணமும் மக்கள் மனத்தின் ஒரு அலைவாய்ந்த எண்ணமாக இருக்கிறது. அதை கொண்டுதான் இன்னைக்கு நேற்று நடந்த கிரிக்கெட்டில் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது. 128 ரன்களில் பாகிஸ்தானை அடிபடிய வைத்தது. இந்தியா அதை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றது. 15 ஓவர்களில் வெற்றி பெற்று பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறது. இன்னும் இந்தியா சூப்பர் 4க்கு சென்றுவிட்டது ஒரு அடையாளமாக சுட்டிக்காட்டாக நேற்று நடந்த வெற்றியிலே தெரிந்துவிட்டது. இன்னும் அடுத்த அணியாக பாகிஸ்தான் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் ஒரு கத்துக்குட்டி டீம் கூட தான் பாகிஸ்தான் விளையாட போகிறது. இந்த பாகிஸ்தான் கூட இந்தியா வெற்றி பெற்றது பெரிய ஒரு வடும் பாக்கியமாக இருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக இந்தியாவுக்கு போர்ல திச்சது போல அதை விட ஒரு பலமடங்கு போல இந்த வெற்றியும் இருக்கும். ஆனால் அங்கே சில குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுகிறது. வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கவில்லை என்பதற்கான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இங்கு வளரத்தான் செய்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் உள்ள அவர்களுக்குள்ள ஒரு எதிர்ப்புமான சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. காரணம் அந்த போர்கள் பிறகு, அதாவது அங்கே போர் நடத்தியது மக்களை கொண்டது, காஷ்மீரில் அப்பாவி மக்களை கொண்டது என்ற வழிகள் அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கும் தொற்றி இருப்பதை பார்க்கும்போது இந்தியா இதை பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். கிரிக்கெட் வீரர்களும் இந்தியாவை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நமக்கு தெரிகிறது. அந்த வரிகளோடு தான் இந்த வீரர்களை கை கொடுக்காமல் திரும்பி சென்றார்கள் என்பது தெரிகிறது. ஆனாலும் இப்படி செய்கிறது நன்மையா நல்லதா அல்லது எப்படிப்பட்டது விஷயமான நமக்கு தெரியல. ஆனால் இந்தியா ஒரு பண்பற்ற ஒரு தலை நாடாக இன்னைக்கு பாகிஸ்தானை வீழ்த்தி இருப்பதை பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு அவமானத்தை கொடுத்திருக்கிறது. அப்தரும் விஸ்வாவும் சொன்னது போல நீங்கள் எப்படியும் தோக்கத்தான் போகிறீர்கள், ஆனால் இந்தியாவுடன் போராடி தோல்வி அடையுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் போராடாமலே தோல்வி அடைந்து விட்டார்கள். அதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தானை வீழ்த்துவதற்கு இந்தியாவுக்கு இது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் வீழ்க்கும், இன்னும் வீழ்க்கும், எத்தனை மேட்சான வீழ்த்து கொண்டேதான் இருக்கும் என்று இந்த மேட்சுக்கு அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது ஜெயிக்கும். இந்த மேட்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ தெரியல. ஆனா நமக்கு நீங்க லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.